இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராமதாஸ் வழக்கு பிப்ரவரி 2 விசாரணைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிப்ரவரி 2 விசாரணைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புமணிக்கு சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணைய கடிதத்தை ரத்து செய்ய கோரி ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணை வரும் 2 உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, ராமதாஸ் தொடுத்த வழக்கு பிப்ரவரி 2 விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது குறித்த கூடுதல் விவரம் என்ன? அதாவது பாமக கட்சி தொடர்பான உரிமை மற்றும் சின்னம் தொடர்பாக கட்சியுடைய தலைவர் அன்புமணிக்கும் நிறுவனத்தில் ராமதாஸுக்கு இடையே மோதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையே கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாம்பழ சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக அன்புமணிக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறியும், அதே போன்று சின்னம் தனக்குத்தான் சொந்தம் என்று கூறியும் பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கடந்த 2025 மே மாதம் அன்புமணியுடைய பதவி காலம் முடிவடைந்த நிலையில் கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலியான ஆவணங்களை தாக்கல் செய்து தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தாக்கல் செய்துள்ளார் என்று அந்த வழக்கு மனு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் கட்சி நிறுவனர் என்ற முறையில் தனது அங்கீகாரம் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்சி கூட்டங்களை அன்புமணி நடத்தி வருவதாகவும் அவ்வாறு அவருக்கு உரிமை கோர முடியாது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்க கூடாது, பழைய முகவரிப்படி அவர் இல்லத்திற்கு அனுப்பியுள்ளார்கள். எனவே சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தை தனக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அந்த வழக்கு மனு கோரப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னத்தை யாருக்கும் ஒதுக்காமல் முடக்கும் என உத்தரவாதம் அளித்திருந்தது. ஆனால் இதுவரை சின்னத்தை முடக்கப்படவில்லை என்றும் அந்த வழக்கு மனு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தனது சின்னம் தொடர்பாக பாமக ராமதாஸ் உரிமை கோரி வழக்கு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் முன்பு வரும் 2 நாளை வருடம் திங்கட்கிழமை என்று விசாரணைக்கு வரவிருக்கிறது. அதற்காக இந்த வழக்கு விசாரணை பட்டியலிடப்பட்டுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.